டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் 5 மாதிரி தேர்வு 5 அதோட கேள்விகள் எப்படியெல்லாம் அந்த கேள்வியை அணுகணும்ன்ற அணுகுமுறை அதோட சாராம்சம் எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதம் 16லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A இன்டகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. இதுக்கான டவுட்ஸ் ஆர் குவரிஸ் எது இருந்தாலும் வெள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை பிரான்ச்சுக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டே 1, டே 2 அண்ட் டே 3, டே 4 எல்லாமே பார்த்தாச்சு. 4 டெஸ்ட், 4த்துக்குரிய மாடல் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடல் டெஸ்ட் 5ல் கொஷின் 1, 2 and 3 3 கேள்விகள் இருக்குது. கேள்வி 1 பார்த்தீங்க அப்படின்னா தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல் டிரான்ஸ்லேஷன். இரண்டாவது கேள்வியும் மூணாவது கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னா மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் 1 and 2 இதை பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்டிருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் கொஷின்ஸ் எக்ஸாமில் அமையலாம் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இதுதான் உங்களோட மாடல் கொஷின் பேப்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாடலை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், சிக்னேச்சர், கம்ப்ளீஷன் சிக்னேச்சர் இது எல்லாமே போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஆன்சர்ஸை அப்ரோச் பண்ணணும். முதல்ல தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். டெய்லி கிளாஸை பார்த்துட்டு வரோம். டிரான்ஸ்லேஷன் பற்றியான டவுட்ஸ் ஆர் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த 4 டெஸ்ட்டையும் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த வீடியோஸில் நம்ம இதை பற்றியான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் ஆகலாம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேஷனோட 3 ரூல் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல எடுத்தோடனே கீவேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணணும். சமுதாயவாதம் அப்படின்னா சோஷியலிசம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியணும். அடுத்த விஷயம், எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்த இலக்கண பிழையும் இல்லாமல் எழுத பழகணும். அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுத பழகணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கீவேர்ட். ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அதோட அப்ரோப்ரியேட் வார்த்தை, அதே மாதிரி கிராமட்டிக்கல் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது மூணுத்தையும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நமக்கு ஈஸியாக அமையும். ஸோ டிரான்ஸ்லேஷன் முடித்த கையோட நம்ம திருக்குறள் கேள்வியை பார்ப்போம். முதல் திருக்குறள் கேள்வி, மனித நேயத்தின் அடித்தளம் அன்பாகும் என்ற கூற்றை திருக்குறளின் எடுத்துக்காட்டோடு விவரிக்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 200 வார்த்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மனித நேயத்தின் அடித்தளம் அன்பாகும் அப்படின்றத வச்சு திருக்குறளை முன்னிறுத்தி நீங்கள் பதில் எழுதணும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம பதில் எழுதணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு பாட்டை திருக்குறளில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் எப்படியெல்லாம் அதை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆன்சரில் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கும் மனித நேயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம முடிவுரையில் சொன்னோம் அப்படின்னா இந்த ஆன்சர் முழுமையடையும். இதுக்கான மாடல் ஆன்சர் இன்னைக்கு ஈவினிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதி அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கு மூவ் ஆன் ஆகும் அப்படின்னா மூணாவது கேள்வி இது, மனிதநேயத்தின் பெரும் குணம் ஈகையாகும். ஸோ ஈகை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற பண்பு. ஸோ சங்க காலம் தொட்டு இக்காலம் வரை ஈகை எனும் பண்பு தலை சிறந்த பண்பாக போற்றப்படுகிறது. இத்தகைய ஈகை குணத்தை திருவள்ளுவர் வாய்மொழியில் திருக்குறளின் உதவியோடு விவரிக்க. இதுவும் 200 வேர்ட்ஸ். ஸோ 200 வார்த்தைகள் மிகாமல் எழுதணும் அப்படின்னா 200 அல்லது அதுக்கு கம்மி எழுதலாம். அதற்கு மிகாமல் எழுத அதற்கு மிகாமல் நம்ம எழுத பழகிக்கணும். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஈகை, திருக்குறளில் ஈகை அப்படின்ற டாபிக் இருக்கிற 10 குறள் அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. இதுக்கு முன்னுரை, பொருளுரை, முடிவுரை இது எல்லாத்துலேயுமே ஈகை மற்றும் மனிதநேயம் இதை பற்றியான சார்ந்த வார்த்தைகளை போட்டு ஈகை அப்படின்றதோட திருக்குறள் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதணும் அப்படின்னா நல்ல மார்க் வரும். இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம் வாங்க. ஒரு திருக்குறளோட கட்டுரையை அப்ரோச் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ரூல் இருக்குது. முதல் ரூல், கேட்கப்பட்ட தலைப்பினை புரிந்து கொள்ளுதல். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ அந்த கேள்விக்கு ஈகைனா ஈகை மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னா மதிப்பெண் வராது. ஈகை மனிதநேயத்தை சார்ந்து எப்படி இருக்குது, மனிதநேயத்தோட அடித்தளமாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே விளக்கணும். அடுத்து, கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும். 250 வார்த்தை அப்படின்னா 250 அல்ல அதுக்கு கீழே தான் எழுதணுமே தவிர அதை விட அதிகமாக எழுதக்கூடாது.
மூன்றாவது விதி என்ன அப்படின்னா மதிப்பெண் கேள்விக்கு வழங்கும் முறை. ஒரு கேள்விக்கு 10 மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. 10 மதிப்பெண் 200 வார்த்தை அப்படின்னா அதுக்குள்ளவே நம்ம நிற்கணும். 10 மதிப்பெண்ணுக்கு நம்ம 15 மதிப்பெண் உடைய எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அங்கே 15 மதிப்பெண் எழுதும் போது நமக்கு அங்கே டைம் இருக்காது. ஸோ மதிப்பெண் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பதிலை கொடுங்க. அடுத்து திருக்குறளை எழுதுறதுக்கு மொத்தம் 3 தொடர்புகள் வேணும். ஒன்று அறிமுகம், இன்னொன்று தகுந்த பொருளுரை, 3வது முடிவுரை. ஸோ கேள்விகள் பார்த்தாச்சு, கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற விதிகளை பார்த்தாச்சு, கேள்வியில் பதில் அளிக்கும் போது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. அந்த மாடல் ஆன்சர்ஸ் எங்கள் சைடில் இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கைப்பட எழுதி இன்னைக்கு ஈவினிங் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை நெக்ஸ்ட் டைம் எழுதும் போது பெட்டராக எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். மற்றபடி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.